வணக்கம், என் பேர் முரளிச்சந்திரன். நான் கர்நாடகாட்டிலேருந்து வரேங்க. இது ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வட்டத்தில் இருக்கக்கூடிய லக்காவரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சுடுகாடுங்க. இது இந்து மயான பூமிங்க. எல்லா மக்களும் 5 பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே தான் அடக்கம் பண்ணுறாங்க. எரிக்கிறதுக்கும் சுடுகாடு இருக்குது, புதைக்கிறதுக்கு இடுகாடும் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 4-5 வருஷமாக இந்த கிராம பஞ்சாயத்து நிர்வாகம் எங்கெங்கிருந்தோ குப்பையை கொண்டாந்து இங்கே கொட்டி சுடுகாட்டையே குப்பை மேடை ஆக்கி நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. பல முறை இதுக்கு புகார் பண்ணியிருக்கிறோம். இதை சுத்தம் பண்ணுங்க, இங்கே வைக்காதீங்க, இங்கே கொட்டாதீங்கன்னு சொன்னால் கேட்குறதே கிடையாதுங்க. அது புறம்போக்கு இடம் தானே, சுடுகாட்டு இடம் தானே, நாங்கள் கொட்டுறோன்னு கொட்டுறாங்க. இப்போ நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள பாடி கொண்டு வரவே முடியல. ரோடு பூரா குப்பையாக இருந்து நாங்கள் எங்கள் கை காசில் சுத்தம் பண்ணி குப்பை ஆள்றதுக்கு 2000, குழி எடுக்கிறதுக்கு 3000 மக்கள் செலவு பண்ணி போயிட்டு இருக்கிற அவ்வளோ நிலைக்கு இருக்குது. இவ்வளோ கேவலமாக ஒரு பஞ்சாயத்து நிர்வாகம் தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருக்குமான்னு கேட்டால் சத்தியமாக இருக்குது. ஏன்னா சுடுகாட்டில் கூட சுத்தம் இல்லாத ஒரு கிராமமாக இருக்குது. இதில் இது சுத்தமான கிராமம், தூய்மை பாரத திட்டத்தில் நாங்கள் சுத்தம் பண்ணுறோன்னு கொண்டு வந்து மொத்தத்தையும் கொட்டி தூய்மை பாரத திட்டத்தினுடைய பேரையே கெடுத்துட்டாங்க. சுடுகாட்டிலேயே சுத்தம் இல்லாத பஞ்சாயத்து எங்கே போய் மற்ற ஊரை சுத்தமாக வச்சுட்டு போகுது? ஊர் பூரா குப்பையாக தான் கிடக்குதுங்க. குப்பையை கொட்டுறதுக்கு இங்கேருந்து 4 கிலோமீட்டரில் வெண்டிபாளையம் மாநகராட்சியில் வெண்டிபாளையம் குப்பை கிடங்கு இருக்குது. அங்கே ஒரு அனுமதி வாங்கி ஸ்பெஷல் பர்மிஷன் ஒன்று வீடியோ சொன்னார்னா கொடுப்பாங்க. அதை வாங்கி கொட்டுங்கன்னு சொன்னால் அதுக்கு மனசே கிடையாது எங்களுக்கு. இங்கேயே எல்லாத்தையும் கொட்டி நாசம் பண்ணி பணத்தை புதைக்கிறது கூட நிம்மதியாக புதைக்க முடியல. உள்ள அடக்கம் பண்ண ஆன்மா கூட நிம்மதியாக இருக்குமோ இருக்காது தெரியாது. அந்த அளவுக்கு எல்லாம் நாசம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நைட் நேரங்களில் இங்கே சமூக விரோத செயல் நடக்குதுங்க. நைட் நேரத்தில் எங்கெங்க இருந்தோ வரானுங்க, யாரோ வரானுங்க, இங்கே உட்காந்துக்கிறானுங்க. இந்த குப்பமேட்டுக்குன்னு இவங்க ஒரு டேப்பராக இறக்கி விட்டு வச்சிருக்காங்க தரையை. இதில் உட்காந்துக்கிட்டு தண்ணி போடுறதுல இருந்து கஞ்சா அடிக்கிறதுல இருந்து பல விஷயம் இங்கே நடக்குதுங்க. அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு உண்டான எந்த முயற்சியும் பஞ்சாயத்தில் எடுக்கிறது இல்லைங்க. அதனால சுத்தமாக இங்கே குப்பையே கொட்ட விடாம செய்யணுங்க. குப்பையை கொட்டி இந்த ஊரை நாசம் பண்றதை விட குப்பையே கொட்டாம குப்பையை கொண்டு போய் வேற பக்கம் கொட்டி எரிக்கிறதுக்கான வேலையை செய்யணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், குப்பையை கொட்டுறதுக்குன்னு ஒரு இடம் பஞ்சாயத்துக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்குது. அந்த இடத்துல மக்களுடைய வரி பணத்துல மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தரம் பிரிக்கிறதுக்காக 2 ரூம் கட்டப்பட்டிருக்குது. மக்கும் குப்பையை புதைக்கிறதுக்கு ஒரு குழி எடுத்து வச்சிருக்குது. மக்காத குப்பையை எரிக்கிறதுக்கான யூனிட் அங்க இருக்குது. ஆனா அங்க கொண்டு போறதே இல்லை. அங்க பெரிய அளவுடைய தோட்டத்துக்கு ஒட்டி இருக்குது. அந்த தோட்டத்துக்காரங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நாங்க கொட்ட மாட்டேங்கிறாங்க. இங்கே கொண்டாந்து ஏழை மக்கள், பாட்டாளி மக்கள் சுடுகாட்டுல கொண்டு வந்து கொட்டி ஒரு சடங்கு சம்பிரதாயம் பண்ற கூட வழி இல்லாம கேவலமா வச்சிருக்காங்க இந்த சுடுகாட்டை. இதை சரி பண்ணி கொடுக்கணும் மாவட்ட நிர்வாகம்னு தாழ்மையோட கேட்டு. மேலும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஈரோடு டு கரூர் மெயின் ரோடுங்க. சோலார் புது பஸ் ஸ்டாண்ட் இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர்ல இருக்குங்க. புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரக்கூடிய கரூர் மெயின் ரோடு தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய மெயின் ரோட்ல நேர் எடுத்த மாதிரி, சுடுகாட்டுக்கு நேர் எடுத்த மாதிரி சிறுவர் சீர்திருத்த பள்ளி இருக்குது, அரசனுடையது. பக்கத்துல RDO ஆபீஸ் இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் BNC பைப் கம்பெனி, தனியார் பைப் கம்பெனி பெரிய கம்பெனி இருக்குது. இத்தனை பொதுமக்கள் இங்க போற இடம். RDO ஆபீஸ்க்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அரசு அதிகாரிகள் போறாங்க. எல்லாருடைய கண்ணிலும் இந்த இடம் படுது. ஆனாலும் இதுக்கு ஒரு தீர்வு இல்லை. ஆரோக்கியமற்ற நிலையில இருக்குது. இது உள்ள ஒரு தடவை வந்துட்டு போனாலே ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். சுடுகாட்டுல புதைக்க மறுபடியும் நாம தான் படுத்துக்கணும் போல. அந்த அளவுக்கு அசுத்தமான இடமா இருக்குது. கரூர் போற ரோட்ல RDO ஆபீஸ்க்கு ஏற்ற மாதிரி சுடுகாட்டு இருக்குங்க. ஒரு சுத்தபத்தம் இல்லாம எல்லாம் குப்பையை கொண்டாந்து கொட்டி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு சுத்தி காம்பவுண்டும் இருக்குது. அதுக்கு ஒரு கேட்டு